தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த கார் நிறுவன உரிமையாளர் மீது புகார் அளிக்க 50க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது? செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். சென்னை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் காஜா மொய்தீன். இவர் அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்துள்ளார். காஜா மொய்தீன் கடந்த 2019ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் கார் நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருப்பதாக அப்பகுதி மக்களிடமும் தனக்கு தெரிந்தவர்களிடமும் தெரிவித்துள்ளார். தனது நிறுவனத்தில் பண முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாகவும் அவர்களிடம் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதனை நம்பி அவருக்கு தெரிந்த சிலர் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை அவரது கார் நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. முதலீடு செய்த அனைவருக்கும் காஜா மொய்தீன் முறையாக லாபத்தொகையை வழங்கி வந்தது மேலும் பலருக்கு முதலீடு செய்யும் ஆர்வத்தை தூண்டியது. அப்படி பலர் முதலீடு செய்ய தொடங்கியதால் பணமழையில் நனைந்த காஜா மொய்தீன் 2019ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நூற்றுக்கணக்கானோரிடம் இருந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தனது வாடிக்கையாளர்களுக்கு லாபத்தொகையை முறையாக வழங்காமல் காஜா மொய்தீன் அவர்களை இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மார்ச் 12ஆம் தேதி யாரிடமும் எதுவும் சொல்லாமல் காஜா மொய்தீன் மாயமாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் காஜா மொய்தீனை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதன் பிறகே அவர் தங்களை மோசடி செய்துவிட்டு தலைமறைவானதை உணர்ந்த 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மோசடி செய்யப்பட்ட தங்கள் பணத்தை மீட்டுக் கொடுக்கும்படி தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் திரண்டு புகார் மனு அளித்தனர். தலைமறைவான அந்த நபரை காவல்துறை உடனடியாக கண்டுபிடிக்கணும். எல்லாருமே யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட தரப்புலாம் பள்ளிவாசல்கள்ல இமாமாக இருக்கக்கூடியவர்கள், ஜமாத்துகள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள், விதவைகள், தாய் தந்தையர் இல்லாத அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்களை வாழ்க்கையில நான் முன்னேற்றுறேன், உங்களுடைய பணத்தை நீங்க வீட்டுல ஏன் வச்சிருக்கிறீங்க, அந்த பணத்தை நீங்க முதலீடு செய்யும் போது நல்ல லாபம் கிடைக்கும் என்று ஏமாற்றி அந்த மக்களிடத்திலிருந்து அந்த பெரும்பான்மையான பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாயிருக்காரு. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை மீட்டு தரணும்னு சொல்லி இன்னைக்கு காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார். ஏற்கனவே இது போன்ற பல மோசடி சம்பவங்கள் அரங்கேறியுள்ள நிலையில் அது தொடர்பாக காவல்துறை சார்பிலும் விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் குறுகிய காலகட்டத்தில் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் பேராசையே இது போன்ற தொடர் மோசடிகள் அரங்கேற வழிவகுப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.